Taste the Daily. அண்மை செய்தி. ராமநாதபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நிலவி வரும் பல்வேறு சுகாதார சீர்கேடுகள் மற்றும் நிர்வாக சீர்கேடுகளுக்கு காரணமான மக்களின் அடிப்படை தேவைகளை உடனுக்குடன் செயல்படுத்தாமல் கிடப்பில் போட்டு வைத்திருக்கும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு மற்றும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் மக்களின் அடிப்படை தேவைகளை உடனடியாக நிறைவேற்றிட வலியுறுத்தியும் ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தின் சார்பில் வரும் 30ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். ராமநாதபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நிலவி வரக்கூடிய பல்வேறு சுகாதார சீர்கேடுகள் மற்றும் நிர்வாக சீர்கேடுகளுக்கு காரணமான மக்களின் அடிப்படை தேவைகளை உடனுக்குடன் செயல்படுத்தாமல் கிடப்பில் போட்டு வைத்திருக்கும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு மற்றும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மக்களுடைய அடிப்படை தேவைகளை உடனடியாக நிறைவேற்றிட வலியுறுத்தியும் ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 30/12/2025 செவ்வாய்க்கிழமை என்று நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் நிறைவேற்ற முடியாத பல்வேறு வாக்குறுதிகளை மக்களுக்கு அளித்து ஆட்சியில் அமர்ந்து விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு கடந்த 55 மாத காலமாக மக்களுடைய அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தராமலும் மக்கள் நிம்மதியோடு வாழ்வதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி தராமலும் வெற்று விரும்பங்களையும் பொய்யான வாக்குறுதிகளையும் அளித்து தனது குடும்ப நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வருவது மிகுந்த வேதனைக்குரிய விஷயமாகும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். அந்த வகையில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட இடங்களிலே நிலவி வரக்கூடிய பல்வேறு சுகாதார சீர்கேடுகள் மற்றும் நிர்வாக சீர்கேடுகளுக்கு காரணமான அந்த பகுதி வாழ் மக்கள் மிகுந்த சிரமத்தோடு வாழ்ந்து வருவதாக தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன. அதன் விவரங்களை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பட்டியலிட்டிருக்கிறார். ராமநாதபுரம் நகரமன்ற தலைவராக திமுகவை சேர்ந்தவர்கள் இருந்து வருவதால் அவர் மக்கள் நல பணிகளில் ஈடுபடாமல் முற்றிலும் ஆதாய நோக்கத்தோடு மட்டுமே செயல்பட்டு வருவதாக தெரிய வருகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். நகராட்சியில் பெரும்பாலான வார்டுகளுக்குட்பட்ட இடங்களில் பாதாள சாக்கடை கழிவுநீர் சாலைகள் ஓடிக்கொண்டிருப்பதாலும் பெரும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருக்கிறது. குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதால் மக்கள் மிகுந்த பாதிப்புக்கு ஆளாகி இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இங்கு சாலைகள் முழுவதும் சேதமடைந்து போக்குவரத்து பயன்படுத்த முடியாத நிலையில் இருப்பதாலும் நாள்தோறும் மக்கள் பல்வேறு இன்னல்களையும் சிரமங்களையும் சந்திக்க வேண்டிய துர்பாக்கிய நிலைக்கு இந்த ஆட்சியினுடைய அவலம் இருப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். இங்கு புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய கடைகளை ஒதுக்குவதில் திமுகவை சேர்ந்த நகரமன்ற தலைவர் உள்ளிட்ட திமுகவினர் பெருத்த முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாக புகார்கள் வந்திருக்கின்றன என்று தெரிவித்திருக்கிறார். இங்குள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதிய ஊழியர்கள் உள்ளிட்ட மருத்துவர்கள் இல்லாத காரணத்தினாலும் பாதாள சாக்கடை திட்டம் மருத்துவக் கல்லூரி வரை நிறைவேற்றப்படாததால் இங்கு கழிவுநீர் கலப்பு ஏற்பட்டிருக்கிறது. சிகிச்சைக்காக மருத்துவமனையில் வரக்கூடிய நோயாளிகள் நாள்தோறும் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அம்மா உணவகத்தை செயல்பட விடாமல் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு மூடிவிட்டதால் சிகிச்சைக்கு வரக்கூடிய ஏழை எளிய நோயாளிகள் சொல்ல முடியாத துயரத்திற்கு ஆளாகி இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வேதனையோடு தெரிவித்திருக்கிறார். மக்கள் நலனில் சிறிதும் அக்கறை இல்லாமல் இருந்து வரக்கூடிய விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் ராமநாதபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நிலவி வரக்கூடிய பல்வேறு சுகாதார சீர்கேடுகள் மற்றும் நிர்வாக சீர்கேடுகளுக்கு காரணமான மக்களுடைய அடிப்படை தேவைகளை உடனுக்குடன் செயல்படுத்தாமல் கிடப்பில் போட்டு வைத்திருக்கக்கூடிய விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசு மற்றும் ராமநாதபுரம் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மக்களுடைய அடிப்படை தேவைகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ராமநாதபுரம் மாவட்டத்தின் சார்பில் 30/12/2025 செவ்வாய்க்கிழமை 10:30 மணி அளவில் ராமநாதபுரம் நகராட்சி அலுவலகம் எதிரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கழக அமைப்பு செயலாளரும் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரான திரு வி ராஜன் செல்லப்பா எம்எல்ஏ அவர்கள் தலைமையிலும்
ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் திரு MA முனியசாமி அவர்கள் முன்னிலையும் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு நிலைகளில் கழகத்தில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், கழக சார்பு அணிகளுடைய நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புடைய இந்நாள் முன்னாள் பிரதிநிதிகள், கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட கழக உடன்பிறப்புகள் அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். மக்கள் நலனை முன்வைத்து நடைபெறவுள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வியாபாரிகள், பல்வேறு தரப்புப்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.